வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்ஷிதாவோட ட்ரெஸ்ஸை ஜெஃப்ரிக்கு போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு பார்த்தாங்க. அண்ட் தென் ஜெஃப்ரியோட ரியாக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பண்ண செய்கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அன்ஷிதாவோட ட்ரெஸ்ஸை எடுத்து ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டு வெளியே வந்தார். யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஜெஃப்ரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு சரி எல்லாருக்கும் காமிக்கணும்னு சொல்லிட்டு லிவிங் ஏரியாவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவுக்கு ஓடினார் பாருங்க. அன்ஷிதா வந்து குடுக்குன்னு ஓடி போய் நில்லு நில்லு மலையில் போகாத அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. ஸோ தட் அவங்க அந்த டோர் கிட்டே நின்று எல்லாருக்கும் வந்து இங்கே பாருங்க நான் அன்ஷிதாவோட ட்ரெஸ் போட்டிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாரும் வந்து க்யூட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் உள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அன்ஷிதா வந்து லைக் ஹெலனா பாட்டு பாடிட்டு அவங்கள வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்கன்ட்ட ஜெஃப்ரியை தான் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெஃப்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபன்னாக நிறைய விஷயங்கள் லைக் கராத்தே பண்ணுறது அண்ட் தென் ப்ரூஸ்லி மாதிரி இப்படி ஆக்டிங் பண்ணுறது அப்படிலாம் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஜெஃப்ரி வந்து இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு சத்யா இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வராரு. ஸோ வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வா கேமரா முன்னாடி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அன்ஷிதா அண்ட் தென் சத்யா அதுக்கப்புறம் ஜெஃப்ரி இவங்க 3 பேரும் வந்து கேமரா முன்னாடி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுது அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்றத. ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து அது அப்படின்ற மாதிரி அன்ஷிதா வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் சத்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டிசைனில் எனக்கு காஸ்டியூம் வேணும் அடுத்த வாரம். இன்கேஸ் நான் வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆகாமல் அடுத்த வாரம் இருந்தேன் அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு எனக்கு இதே மாதிரி இந்த டிசைனில் எனக்கு காஸ்டியூம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ரம்யா கிட்ட வந்து சொல்லுவார். ஸோ உடனே ஜெஃப்ரியும் வந்து எனக்கும் இவருக்கு ஒன்று எனக்கு ஒன்று 2 அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ட்ரெஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணுவார். ஸோ தட் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே எபிசோடுக்கு வந்து கேரப் ஆகுறாங்க. எல்லாரும் ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தப்ப இந்த மாதிரி ஃபன்னான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ். பை.